ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் ஒரு அனுபவமில் இன்றைய அனுபவம் மேங்கோ கேக். மேங்கோ கேக் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு நல்ல பழுத்த மாம்பழம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 1/2 கப் சுகர். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாம்பழத்தை நல்லா பேஸ்ட்டாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மேங்கோ வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து மேங்கோ கிளேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம அரைச்ச மேங்கோவை இதில் சேர்க்கலாம். இதோட ஒரு 1/2 கப் சுகர், ஒரு 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்க்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் நல்லா குக் ஆகி ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும். ஸோ அந்த டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ மேங்கோ கிளேஸ் இஸ் ரெடி. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம். இது படிக்க ஆறட்டும். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம கேக் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் வந்து 1.5 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1 கப் மில்க், 1/4 கப் எண்ணெய், 1/2 கப் பவுடர்டு சுகர், 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது கேக் மிக்ஸ் ரெடி பண்ணலாம். நம்மளுடைய பவுடர் சுகர் 1/2 கப், 1 கப் பால், 1/4 கப் எண்ணெய், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது ஒரு ஜல்லடை வச்சு அதில் வந்து நம்மளுடைய மைதா மாவை சேர்க்கலாம். அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை சேர்த்து விட்டுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது எதுக்காக ஜலிக்கிறோம் அப்படின்னா பேக்கிங் பவுடரும் நம்மளுடைய மைதா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பவுலில் மாற்றிட்டு பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுலில் மாற்றிடலாம். இப்போ உள்ளே வந்து ஏர் பபிள் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் வந்து நம்ம இப்படி தட்டி விடலாம் ஈவன் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம அவனில் சென்டர் ரேக்கில் வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பேக் பண்ணி 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்து நல்லா கடைசி வரைக்கும் விட்டு பார்க்கணும். ஸோ இதில் எதுவுமே மாவே வரல. ஸோ எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இது நமக்கு கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நமக்கு நல்லா கூலாகட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
கேக் நல்லா ஃபோல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓரத்தில் உள்ளதை எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டாச்சு. இப்போ ஒரு பிளேட் வச்சுட்டு இப்போ பாருங்கள், நமக்கு கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீழே ஒட்டவே இல்லை, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மேங்கோ கிளேஸ் ஆட் பண்ணலாம். அதுவும் நமக்கு கோல்டாகி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போது இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இதை ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வந்து பாதி போர்ஷனாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட செகண்ட் ஹாஃபை இது மேலே வச்சுக்கலாம். ஸோ இது மேலேயும் நம்மளோட மேங்கோ கிளேஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மேங்கோ கிளேஸ் வந்து மேலே சைடில் ஃபுல்லாக ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளோட மேங்கோ கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சமையல் ஒரு அனுபவமை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.